الرحيم وما أوتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المفلحون. قال النبي صلى الله عليه وسلم: المال ترس المؤمن لولا هذا التبدل اليهود والنصارى. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தின் 2வது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை வழங்குகிறான். ஒன்றுக்கு 70 மடங்கு நன்மை. மற்ற காலங்களிலே நாம் செய்யும் அமல்களுக்கு 1க்கு 10 என்றால், ரமலான் மாதத்தில் 1க்கு 70 என்ற அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை வாரி வழங்கி வருகின்றான். நோன்பு இஸ்லாமிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை. இஸ்லாமிய கடமைகளை 2 வகையாக பிரிக்கலாம்: இபாதத்தே பதனியா, இபாதத்தே மாலியா. இபாதத்தே பதனியா உடல் உழைப்பு சார்ந்த வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு. 2வது இபாதத்தே மாலியா, பொருளாதாரம் சார்ந்த வணக்கங்கள், ஜக்காத், சதகா. இவற்றில் ஹஜ்ஜி, இபாதத்தே மாலியா, இபாதத்தே பதனியா, இந்த 2ம் கலந்தது. உடல் வலிமையும் தேவை, பொருளாதாரமும் இருக்க பெற்றவர் ஹஜ்ஜி செய்வது கடமையாகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கடமையாக்கி இருக்கிற ஜக்காத், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் ஜக்காத்தை கணக்கிட்டு தங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஒரு பகுதியை இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு தானமாக கொடுக்கின்றார்கள். இப்படி கொடுப்பது உண்மையிலேயே செல்வந்தர்களுக்கான ஒரு மனதாராளத்தையும், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத் என்பது உண்மையிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகின்றது. அந்த பொருளாதாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துகின்றது. யார் முஹ்லிஸாக இருப்பார்களோ, யார் இறைவனை அஞ்சி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, அவர்கள் தான் ஜக்காத் கொடுப்பார்கள். நோன்பு என்பது இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்டிருப்பதை போலவே ஜக்காத்தும் உடல் தூய்மையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. என்னிடத்திலே இவ்வளவு பொருளாதாரம் இருக்கின்றது, அதற்கு நான் கொடுத்தாக வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. ஒருவர் அந்த பொருளாதாரத்தை மறைத்து தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வெளிக்காண்பிக்காமல் ஜக்காத்தை கொடுக்காமலும் இருக்க முடியும். இல்லையானால் தன்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை மட்டும் கணக்கு காண்பித்துவிட்டு மற்றதற்கு ஜக்காத் கொடுக்காமல் மறைக்கவும் முடியும். ஆனால் உண்மையான முஃமின் என்பவர்
தன்னுடைய பொருளுக்கு சரியான முறையிலே கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுப்பார். ஜக்காத் என்பது வசதி படைத்த ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர்களின் மீதும் கடமையாக இருக்கின்றது. கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அபரிமிதமான நன்மைகளை வாரி வழங்கி விடுகின்றான். இந்த ரமதான் மாதத்திலே ஜக்காத் கடமையான வசதி படைத்தவர்கள் கணக்கிட்டு கொடுக்கின்றார்கள். காரணம், இந்த ரமதான் மாதத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய்க்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 70 ரூபாய் கொடுத்த நன்மையை கொடுத்து விடுகின்றான். கண்ணியமானவர்களே, ஜக்காத் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் 2ஆம் ஆண்டிலே வரிசையாக நோன்பு கடமையாக்கப்பட்டது. சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஈதுடைய தினத்திலே கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத் கடமையாக்கப்பட்டது. அடுத்து ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்டு இந்த ஜக்காத்தில் யார் யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமை, ஜக்காத் எந்தெந்த பொருட்களின் மீது கடமை, ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார் யார் என்ற பட்டியல்களை மிக தெளிவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். அதற்கு முன்னால் சஹாபாக்கள் ஜக்காத் கொடுத்தார்களா என்றால், ஜக்காத் கடமையாகுவதற்கு முன்பே சஹாபா பெருமக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஒரு பெரும் தொகையை அவர்கள் தானமாக அளித்து வந்தார்கள். ஜக்காத் நம்முடைய பொருட்களில் 2.5% கடமையாக்குகிறது. 100 ரூபாய்க்கு 2000 ரூபாய். ஆனால் சஹாபாக்கள் ஜக்காத் கடமையாகுவதற்கு முன்னால் இந்த அளவில் கொடுக்கவில்லை, இதைவிடவும் அதிகமாக கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்களிலே காணுகிறோம். அவர்கள் 15% ஜக்காத்தாக தானமாக கொடுத்தார்கள். சில சஹாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் 25% எடுத்து கொடுத்து விடுவார்கள். இந்த கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை முறைப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாத்திலே நிர்ணயிக்கப்பட்டு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பொருளாதாரத்தில் இருந்து 2.5% கொடுப்பதை கடமையாக்கினான். இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்று ஜக்காத். அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். இஸ்லாம் என்கிற கட்டிடம் 4 தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முதலாவது கலிமா சொல்வது. கலிமா சொல்வது என்பது அசலிலே அது ஃபவுண்டேஷன். அது நாம் கடைக்கால் தோன்றுவதைப் போல, தளம் இடுவதைப் போல ஒன்று. அடுத்து வ இகாமிஸ் ஸலா, தொழுகையில் நிலைநாட்டுவது. வ ஈதாஇஸ் ஸகா, ஜக்காத்தை கொடுப்பது. வ ஹஜ்ஜல் பைத், பைத்துல்லாஹுவை ஹஜ் செய்வது. வ ஸௌம ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. இந்த 5 மீது தான் இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 5 ஏதாவது ஒன்றில் குறை செய்தால் இஸ்லாம் முழுமை பெறாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தொழுகையை குறித்து குர்ஆனிலே எங்கெல்லாம் பேசுகின்றானோ அந்த இடத்திலெல்லாம் ஜக்காத்தையும் சேர்த்து வலியுறுத்துகின்றான். வஅகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸக்கா, பெரும்பாலான இடங்களில் குர்ஆனிலே நாம் காணலாம். கிட்டத்தட்ட 32 இடங்களில் தொழுகையோடு சேர்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஜக்காத்தை கொடுக்குமாறு கூறுகின்றான். ஈமானுக்கு பின்னால் தொழுகை மிக அவசியமானது. அந்த தொழுகையோடு சேர்ந்து ஜக்காத்தும் இஸ்லாமியர்களின் மீது கட்டாய கடமை என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். இன்னொரு சட்டத்தையும் அறிஞ பெருமக்கள் சொல்வார்கள், தொழுகையின் சட்ட திட்டங்களை அறிந்து வைத்திருப்பது இஸ்லாமியர்களின் மீது கடமையாக இருப்பதைப் போலவே ஜக்காத் கொடுப்பவர்களுக்கு ஜக்காத்தின் சட்ட திட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தொழுகையோடு சேர்த்து ஜக்காத்தை குறிப்பிடுகின்றான்.
வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத். ஜக்காத் கொடுப்பது என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கின்றான், வஆத்தூஹும் மின் மாலில்லாஹில்லதி ஆதாகும். அல்லாஹ் உங்களுக்கு அருளிய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொல்கின்றான். நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், நான் லாபம் ஈட்டுகின்றேன், எதற்காக நான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கின்றான், வஆத்தூஹும் மின் மாலில்லாஹில்லதி ஆதாகும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இந்த ஜக்காத்தை கொடுங்கள். அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். அல்லாஹ் தான் பொருளாதாரத்திலே அபிவிருத்தியை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் தான் லாபத்தை ஏற்படுத்துகின்றான். நாம் உழைத்து, நாம் சம்பாதித்து, நாம் பொருளாதாரத்தை அபரிமிதமாக ஈட்ட முடியும் என்றால் உழைக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த பொருளாதாரம் நிரப்பமாக கிடைத்துவிடும். ஆனால் அப்படி கிடைப்பதில்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் அந்த லாபத்தை கொடுக்கின்றான். காலையில் இருந்து இரவு வரை எந்தவிதமான லாபமும் ஈட்டாமல் கடையை மூடி செல்பவர்களும் இருக்கிறார்கள். கடையை திறந்ததும் சிறிது நேரத்தில் அனைத்தும் விற்று தீரக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள். லாபத்தை கொடுக்கக்கூடியவன் யார்? ஒரே கடையை வைத்திருக்கக்கூடிய 2 நபர்கள். ஒருவருடைய கடையிலே அபரிமிதமாக வியாபாரம் ஆகின்றது, இன்னொரு கடையிலே வியாபாரமே ஆகுவதில்லை. அந்த கஸ்டமர்களை அனுப்புவது யார்? பொருளை வாங்குபவர்களை அனுப்புபவன் யார்? அந்த பொருளாதாரத்திலே லாபத்தை கொடுப்பவன் யார்? ஏழை பணக்காரர் என்கிற வர்க்க பேதத்தை வைத்திருப்பவன் யார்? இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நடத்தாட்டக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கின்றான். அந்த பொருளாதாரத்திலிருந்து ஒரு தொகையை லாபமாக கொடுக்கின்றான். அந்த தொகையிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள். வஆத்தூஹும் மின் மாலில்லதி ஆத்தாக்கும். அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கின்றான். அல்லதீன லா யுத்தூன ஸகாத வஹும் பில் ஆখিরাতি ஹும் காஃபிரூன். யார் ஜக்காத்தை கொடுப்பதை மறுப்பார்கள் தெரியுமா? வஹும் பில் ஆখিরাতি ஹும் காஃபிரூன். அவர் யாருக்கு மறுமை நாளை குறித்த நம்பிக்கை இல்லையோ அவர்கள் தான் ஜக்காத் கொடுக்க மாட்டார்கள். ஜக்காத் கொடுக்காதவர்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்கள் காஃபிர்கள் என்பதாக குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இன்னொரு ஆயத்திலே சொல்கின்றான், வல்லதீன யக்னிஸூன அல்-ذهب வல்-ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹி ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து கொண்டவர்கள் வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே அவற்றை செலவழிக்காதவர்கள் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்பதாக தன்னுடைய மறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவும் பலவிதமான சுபச்சோபனங்களை சொல்லியிருக்கின்றார்கள். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ அகாமுஸ் ஸலாத வ ஆத்தவுஸ் ஸகாத லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினிடத்திலே கூலி இருக்கின்றது, அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், خذ من أموالهم சதகத்தன். யார் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களில் இருந்து அவர்களுடைய ஜக்காத்தை நாயகமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சதகத்தன் துதஹிருஹும், அப்படி நீங்கள் ஜக்காத்தை வசூலிப்பது துதஹிருஹும், அவர் அந்த பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்தும். ஒத்து ஜக்கீஹிம் பிஹா, அவர்களுடைய உள்ளத்தையும் பண்படுத்தும். ஈமானிலே அவர்களுடைய உள்ளத்தை இலங்கச் செய்யும், அவர்களுடைய உள்ளத்திலே பரிசுத்தத்தை தரும். வசல்லி அலைஹிம், நாயகமே அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்கின்றார்களோ அது மிகப்பெரிய விஷயம்.
தான் சம்பாதித்த பொருளில் இருந்து ஒரு சதவிகிதத்தை எடுத்து கொடுக்கின்றார்கள். அது சாதாரண விஷயம் அல்ல. அந்த நன்மக்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுல்லஹும், உங்களுடைய துஆ அவர்களுக்கு நிம்மதியை தரும். என்னதான் ஜக்காத்தை எடுத்து கொடுத்தாலும் கூட ஒரு சின்ன நெருடல் இருக்கும், நாம் சம்பாதித்த பணத்திலிருந்து நாம் கொடுக்கின்றோமே என்று. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், நாயகமே அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். நீங்கள் துஆ செய்வது அவர்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியையும் தரும். உண்மையிலே ஜக்காத் கொடுப்பது என்பது உங்கள் பொருளுக்கான பாதுகாப்பு, உங்கள் பொருளாதாரத்திற்கான பாதுகாப்பு. உங்களுடைய பொருளிலே மேலும் அபிவிருத்தி வேண்டுமானால் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தன் வ ரஹ்மா. ஷைத்தான் உங்களுடைய பொருளில் இருந்து நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது, ஜக்காத்தாக எதையாவது கொடுக்கும் பொழுது வறுமை வந்துவிடும் என்று பயமுறுத்தாட்டுவான். வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தன் வ ரஹ்மா, நீங்கள் கொடுத்தால் குறையாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றான், நீங்கள் கொடுத்தால் குறையாது. அல்லாஹுவின் மக்ஃபிரத் கிடைக்கும், அவனுடைய ரஹ்மத் கிடைக்கும், உங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத் ஏற்படும். அது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆதித்தரமாக சொல்கின்றான். சரி, ஜக்காத் யாரின் மீது எல்லாம் கடமை? யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் கடமை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், வயதுக்கு வந்தவர்களாக இருந்தாலும் வயதுக்கு வராதவர்களாக இருந்தாலும், யாரின் மீது சொத்து பத்துக்கள் இருக்குமோ, பொருளாதாரம் இருக்குமோ, புத்தி சுவாதீனம் இருந்தாலும் புத்தி சுவாதீனம் இல்லையானாலும், சில கடமைகள் சிறுவர்களின் மீது கடமை அல்ல. இஸ்லாத்தில் தொழுகை சிறுவர்களின் மீது கடமை அல்ல. புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு தொழுகை நோன்பு எல்லாம் கடமை இல்லை. ஆனால் ஜக்காத் என்பது எல்லோருக்குமே கடமை. சிறுவர்களாக இருந்தாலும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஒரு சிறுவருக்கு அவங்க ஃபேமிலியில் குடும்ப சொத்தாக ஒரு சொத்து வருகின்றது, அது ஜக்காத்துடைய அளவுக்கு இருந்தால் அந்த சிறுவனின் சார்பாக அவர்களுடைய கார்டியன், அவருடைய தந்தையோ அல்லது அந்த சிறுவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்களோ ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஒரு பைத்தியக்காரன் அவனுடைய பேரிலே சொத்து பத்துக்கள் விகிதமாக இருந்தால் அந்த சொத்து பத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர் அவருக்கு பகரமாக ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஒரே நிபந்தனை, நிசாப் அளவு எத்திருக்க வேண்டும். ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும். வட்டி வாங்கக்கூடியவர்கள், லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள், இதர ஹராமான வழியிலே செல்வத்தை சேர்ப்பவர்கள் ஜக்காத் கொடுக்கலாமா என்றால் ஜக்காத் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் அனைத்தும் ஹராமானது. ஹராமான வழியிலே ஜக்காத் கொடுப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஜக்காத் கொடுக்காமல் இருக்கணுமா அப்படின்னா இல்லை, அவங்களும் ஜக்காத் கொடுக்கணும். ஆனால் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜக்காத் என்பது ஹலாலான வழியிலே வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜக்காத் வாங்குவதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்று ஒரு 8 பிரிவினரை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே அடையாளம் காட்டுகின்றான். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ சபீலில்லாஹ். ஃபுகராக்கள், ஃபக்கீர்கள், மிஸ்கீன்கள், இப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கடனாளிகள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 8 பிரிவினரை, வழிபோக்கர்கள், பயணத்திலே இருக்கக்கூடிய வழிபோக்கர்கள், அவர்கள் வசதியானவர்களாக இருந்தாலும் கூட பயணத்திலே ஏதாவது பொருளை தொலைத்து விடுகின்றார்கள், எந்த விதமான கதியும் இல்லாமல் நிற்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம். ஊரில் அவங்க எவ்வளோ பணக்காரர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பயணத்தில் அனைத்தையும் துளைத்து விட்டு நெருக்கதியாக நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம். சரி, ஜக்காத் எந்தெந்த பொருட்களின் மீது கடமை? ஜக்காத் என்பது 4 பொருட்களின் மீது கடமையாகிறது. முதலாவது தங்கம், வெள்ளி. தங்கம் வெள்ளிக்கு மாற்று தான் பணம், நாம் உபயோகிக்கக்கூடிய பணம், காசுகள். இரண்டாவது விளைச்சல் பொருட்கள். விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய அரிசி, கோதுமை, தானியங்கள், தோட்டம் துறவு வைத்திருக்கக்கூடியவர்கள், இவை அனைத்திற்கும் ஜக்காத் இருக்கிறது. மூன்றாவது வியாபார பொருட்கள். நாம் எந்த வியாபாரம் செய்தாலும், துணிக்கடை வைத்திருந்தாலும், செப்பல் கடை வைத்திருந்தாலும், மளிகை கடை வைத்திருந்தாலும், எந்த வியாபாரம் செய்தாலும் நாம்
செய்யக்கூடிய அந்த வியாபார பொருட்களும் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்திற்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும். 4வது கால்நடைகள். கால்நடைகளில் ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3 வகைகளுக்கும் ஜகாத் கடமையாகிறது. தங்கத்தில் ஜகாத்தின் அளவு என்ன என்று பார்க்கும் பொழுது 87 கிராம் 480 மில்லிகிராம், சுமார் 11 சவரன் அளவுக்கு தங்கம் இருந்தால் அந்த தங்கத்திற்கு நாம் ஜக்காத்தை 2.5% எடுத்து கொடுக்க வேண்டும். பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். சேகரித்து வைக்கக்கூடிய நகைக்கு மட்டுமல்ல, ஆபரணங்களுக்காக அணிந்திருக்கக்கூடிய நகைகளுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஹனஃபி மதுஹபின் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா அமர்த தகல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன இம்ராத்தன் தகல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபி யதின் இப்னத்தஹா மிஸ்கதான் மின் தஹபின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகின்றார்கள். அவர்களிடத்திலே 2 வளையல்கள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இதற்கு நீ கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே சொல்கின்றார்கள், இதற்கு பகரமாக நாளை மறுமையிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உன்னுடைய கைகளுக்கு நெருப்பிலான வளையத்தை போடுவதற்கு நீ விரும்புகிறாயா? அப்படி இல்லைன்னா நீ உடனே ஜக்காத்தை கொடுத்தடு அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். வெள்ளியின் நிசாப், வெள்ளியின் அளவு எவ்வளவு? 612 கிராம் 360 மில்லிகிராம். 612 கிராம் வெள்ளி இருந்தால் அதுக்கு ஜக்காத் கடமையாகும். வியாபார பொருட்கள், நாம் வைத்திருக்கக்கூடிய பணம் காசு அனைத்திற்கும் வெள்ளியை கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். தங்கத்தை கணக்கில் வைக்கக்கூடாது. உலமாக்களின் யோகோபித்த கருத்து என்னவென்றால், நம் இடத்தில் இருக்கக்கூடிய சேமிப்பு பணமாக இருந்தாலும் சரி, வியாபார பொருட்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் வெள்ளியை கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அப்படி ஜக்காத் கொடுத்தால்தான் எல்லோருக்கும் ஜக்காத்தை கொடுக்க முடியும். எல்லோரும் ஜக்காத்தை கொடுக்க முடியும். தங்கத்தை கணக்கிட்டால் தங்கம் அந்த அளவுக்கு யாருக்கும் தொகை அவ்வளவு சீக்கிரத்தில் எல்லோருக்கும் வந்துவிடாது. அதனால் வெள்ளியை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இன்றைய கணக்குப்படி 1 கிராம் தங்கத்தின் வெள்ளியின் விலை 95 ரூபாவா? 220 ரூபா. கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமாக வருகிறது 612 கிராம் என்பது. அந்த அளவுக்கு தொகை இருந்தால் ஜகாத் கடமையாகின்றது. 612 கிராம் அளவுக்கு வெள்ளி இருந்து அந்த அளவுக்கு பணம் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே ஜகாத் கடமையாகும். அந்த தொகையில் இருந்து ஒரு தொகையை ஜக்காத்தாக எடுத்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபா ஜக்காத், 2 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய் ஜக்காத் கடமை, 3 லட்சம் ரூபாய்க்கு 7500 ரூபாய் ஜக்காத் கடமை, 4 லட்சத்திற்கு 10,000 ரூபாய் ஜக்காத். இப்படி ஒவ்வொரு லட்சத்திற்கும் 2500 ரூபாய் கணக்கு வைத்து நாம் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். வியாபார பொருட்களில் நாம் பொதுவாக சொன்னதை போல வெள்ளியை அளவிட்டு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இந்த வியாபார பொருட்கள் நிசாபின் அளவை எத்திவிட்டால், அதாவது ஒரு 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு வியாபார பொருட்கள் இருந்தால் 1 வருடம் கழித்து அதற்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அப்படி ஜக்காத் கொடுக்கும் பொழுது முதலுக்கு மட்டும் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா, வந்த லாபத்துக்கும் ஜக்காத் கொடுக்கணுமா? இப்போ 2 லட்சம் ரூபா போட்டு நாம் வியாபாரம் செய்கிறோம். வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது 4 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் நம்ம ஜக்காத் கொடுக்கக்கூடாது. அங்கே 4 லட்சத்திற்கும் முதலுக்கும் லாபத்திற்கும் சேர்த்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார பொருட்களாக வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த பொருட்களுக்கு ஜக்காத் வழங்குமாறு கட்டளையிட்டார்கள் என்று ஒரு ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள். எனவே அதனுடைய லாபத்திற்கும் மூலதனத்திற்கும் அனைத்திற்கும் சேர்த்து வருட இறுதியிலே ஜக்காத் கொடுக்க வேண்டும். தானியங்கள், விளைச்சல், விவசாயத்தில் வரக்கூடிய அந்த விளைச்சல் பொருட்களுக்கு ஜக்காத் கடமையாகும். விவசாய நிலங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். எத்தனை ஏக்கர் நிலம் விவசாயத்திற்காக ஒருவர் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த நிலத்திற்கு ஜக்காத் அல்ல.
அந்த நிலத்தில் இருந்து விவசாயம் செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு ஜக்காத் கடமையாகும். விவசாய பொருட்களுக்கு 2 விதத்திலே ஜக்காத் கடமையாகின்றது. தானாக நீர் வருகின்றது, இந்த வாய்க்காலில் நீர் போகிறது, அதில் ஒரு பாத்தி கட்டி ஒரு விவசாயம் செய்தால் அந்த விவசாய பொருட்களுக்கு 5ல் 1 பங்கு ஜக்காத் கொடுக்கணும். ஆமாம், 10ல் 1 பகுதி ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறார், விவசாய நிலங்களுக்கு மோட்ரு போட்டு தண்ணி எடுத்தால் 5ல் 1 பகுதி ஜக்காத் கொடுத்தால் போதுமானது. அதே போன்று 1 வருடம் இந்த விவசாய பொருட்களுக்கு 1 வருஷம் முடியணும் அப்படின்றது ஷரத்து இல்லை. விவசாய நிலங்களுக்கு அந்த விளைச்சல் எப்பொழுது ஒரு 6 மாதத்தில் அந்த கோதுமை நெல் விளைஞ்சிடும்னா அது எப்போ அறுவடை செய்கிறோமோ அந்த நேரத்தில் ஜக்காத் கொடுக்கணும். ஒரு 3 மாதத்தில் அறுவடை செய்தால் அப்பொழுதே ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஆடு மாடு ஒட்டகைகள், பொதுவாக இன்றைக்கி நம்ம ஆடு மாடு வளர்க்கக்கூடிய இந்த கசாயிகளுக்கு இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. அப்படி வளர்க்கக்கூடியவர்கள் 1ல் இருந்து 39 ஆடுகள் வைத்திருந்தால் ஜக்காத் கடமை. 40 ஆடுகள் ஆகிவிட்டால் 1 ஆடு ஜக்காத்தாக கொடுக்கணும். 40 ஆடுகள் வருஷம் முழுக்க அது போகிறது வர்றது எல்லாம் சேர்த்து வருடம் முழுக்க ஒரு வருடத்தில் ஒரு 40 ஆடு இருந்துச்சுன்னா 1 ஆடு ஜக்காத்தாக கொடுக்கணும். 40லிருந்து 120 ஆடு வரைக்கும், 40லிருந்து 120 ஆடுகள் வரைக்கும் 1 ஆடு தான் ஜக்காத். 121 ஆயிடுச்சுன்னா 2 ஆடுகள் கொடுக்கணும். 120லிருந்து 200 ஆடுகள் ஆயிடுச்சுன்னா 2 ஆடுகள், 200 ஆடு வரைக்கும் 2 ஆடுகள் ஜக்காத்தாக கொடுக்கணும். 201 ஆயிடுச்சுன்னா 3 ஆடுகள் ஜக்காத். 201லிருந்து 399 வரைக்கும் 3 ஆடுகள் தான். 400 ஆகிவிட்டால் ஒவ்வொரு 100 ஆடுக்கும் 1 ஆடு ஜக்காத்தாக வழங்க வேண்டும். இதுதான் ஆடு வளர்ப்பவர்களுக்கான ஜக்காத். மாடு வளர்ப்பவர்கள் எப்படி ஜக்காத் கொடுக்கணும்னா 1லிருந்து 29 வரைக்கும் ஜக்காத் கிடையாது. 30 ஆயிடுச்சுன்னா 1 மாடு ஜக்காத்தாக கொடுக்கணும். 30லிருந்து 39 வரைக்கும் 1 மாடு தான் ஜக்காத். 40 ஆயிடுச்சுன்னா 2 மாடு ஜக்காத்தாக கொடுக்கணும். 40லிருந்து 59 வரைக்கும் 2 மாடு தான் ஜக்காத். 60 ஆகிவிட்டால் ஒவ்வொரு 30ற்கும் கணக்கு பார்த்து 1 மாட்டை ஜக்காத்தாக கொடுத்து விட வேண்டும். இப்படி விளைச்சல் பொருட்களிலும் வியாபார பொருட்களிலும் ஆடு மாடு ஒட்டகைகளிலும் எல்லாவற்றிலும் ஜக்காத் இருக்கின்றது. சில முக்கியமான சட்டங்கள் என்று பார்க்கும் பொழுது, வாடகைக்கு விடப்பட்ட இடங்கள், அந்த இடங்களுக்குலாம் ஜக்காத் இல்லை. அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வாடகைகளுக்கு ஜக்காத் இருக்குது. ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம வரிசையாக கடை கட்டிடுறோம். கடை கட்டிட்டு அந்த இடத்துக்குலாம் ஜக்காத்தா, அந்த வேல்யூக்குலாம் ஜக்காத்தானா அதுக்கு ஜக்காத் இல்லை. அந்த இடங்களிலிருந்து வரக்கூடிய லாபங்களுக்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வாகனங்கள் வைத்திருக்கின்றோம், வாகனங்களை வாடகைக்கு விடுறோம், அந்த வாகனங்களுக்கெல்லாம் கணக்கு போட்டு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. அந்த வாகனங்களிலிருந்து ஒரு தொகை லாபமாக அந்த லாபத்தின் அளவு ஜக்காத்தின் அளவை ஏற்றிவிட்டால் அதற்கு நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நாம் இடங்களை வாங்கி போடுகின்றோம் என்றால் அதற்கு ஜக்காத் இல்லை. ஆனால் லாப நோக்கத்தோடு விற்பதற்கு வாங்குவதற்கு என்ற ரியல் எஸ்டேட் நோக்கத்தோடு இடங்களை வாங்கி போட்டால் அதற்கு கணக்கு பார்த்து நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஒரு இடத்துல வெள்ளி கொஞ்சம் இருக்குது, தங்கம் கொஞ்சம் இருக்குது, பணம் கொஞ்சம் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, எதுவுமே ஜக்காத்தின் அளவுக்கு இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் மொத்தமாக செய்யணும். அந்த வெள்ளி தங்கம் பணம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஜக்காத்தின் அளவுக்கு விட்டால் இதை அனைத்தும் கணக்கு போட்டு ஜக்காத் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ